हेलो। हाँ पूनम जी, कैसे हो आप? हाँ मैं ठीक हूँ. ஓ தமிழ்லயே பேசலாமா? அப்போ நாங்க தான் இங்க ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்களாம் நல்லா தமிழ் கத்துக்கிட்டீங்க. ஆமா, கூட்டம் கூட்டமா வேலைக்கு வரீங்களே, அப்ப கத்துக்காம என்ன பண்றது? அது ஆப்கா காம் बहुत अच्छा है जी. நீங்கெல்லாம் கோதுமை மாவு மாதிரி எப்படி வேணா மோல்ட் பண்ணலாம். நாங்கெல்லாம் அரிசி மாதிரி அப்படியே விரைச்சு நிப்போம். போலியே ஜி, என்ன எப்ப பார்த்தாலும் ஒன்லி ஃபேன்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இது ஒன்லி ஃபேன்ஸுக்கு மட்டும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. எங்களெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறேன். இப்பதான் ஃபோன் பண்ணிட்டீங்களே. சொல்லுங்க ஜி, என்ன வேணும்? எது என்கிட்ட இருந்து ஐடியா வேணுமா? என்ன ஐடியா? இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஓ, அந்த பழைய வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க. அந்த மாதிரி நான் ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க. சொல்றேன் கேளுங்க. இப்போ புதுசா ஒரு நோய் ஒன்று சொல்றாங்க. அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த மண்டையில மூளை இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல மூளைக்கு பதிலாக வெறும் காத்து தான் இருக்கான். அவங்க அப்படியே வாழ்ந்துருக்காங்க. இது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்கிறாங்க. நான் கூட அடுத்த வாரம் டெஸ்ட் எடுத்துக்க போறேன். மண்டையை ஆட்டும் போது கொஞ்சம் எம்டியா ஃபீல் பண்றேன். ஜி, இதுக்குன்னு ஒரு வேக்சின் வந்தா போட்டுக்க வேண்டியது தானே? பிறக்கிற குழந்தைங்களும் இதே மாதிரி நிறைய பேர் பிறக்கிறாங்களாம். எல்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கிட்டு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தானே இருக்கு. அப்ப என்ன மியூட்டேட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் செத்து போயிட்டேன்னு நான் இல்லை ஜி, நீங்க. நான் செத்தா யார் கண்டுக்க போறா? நீங்க செத்து போயிட்டதா, அதுவும் இந்த நோயால செத்து போயிட்டதா ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுருங்க. உங்க டீமை வச்சு போடுங்க. டீம்னா என்ன ஜி, நீங்கள் தானே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி என்கிட்ட ஐடியா கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு எங்கே டீம்லாம் இருக்க போகுது? பாவம், நீங்களே போட்டுட்டு 2 நாளைக்கு லாக் அவுட் பண்ணிட்டு கம்முன்னு இருங்க. அப்புறம் பாருங்க, உலகமே உங்களுக்காக கண்டோலன்ஸ் தெரிவிக்க ஆரம்பிச்சிடும். இந்த செலிபிரிட்டிஸு, மீடியா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு உங்களை அப்படியே ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. உண்மையான செக் பண்ண மாட்டாங்களா? இதை அவங்க பிரேக்கிங்னு முதல்ல போட்டாதான் அவங்களுக்கு ரீச். அதனால் அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அப்புறம் 2 நாளில் நான் உயிரோட தான் இருக்கேன், இந்த மூளை இல்லாத நோயை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அப்போ பாருங்க, இந்த கண்டோலன்ஸ் தெரிவிச்சாங்கல்ல, அதில் முக்கால்வாசி பேர் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சீப் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் உங்களை பாராட்டுவாங்க. பாருங்களேன், எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி தான் மண்டையில் மூளை இல்லாத நிறையா பேர் இருந்தாங்க. அவங்கள பற்றி எங்களுக்கு முன்னாடி தெரியல. இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்களே அதை செக் பண்ணி பார்த்தோம். இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களை நிறையா பாராட்டுவாங்க ஜி. 2 நாளில் இந்த கண்டெம் பண்ணியிருக்கிறவெல்லாம் கண்டோன் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு குழம்பிடுவான். இந்த கண்டோன் பண்ணியிருக்கிறவெல்லாம் கண்டெம் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு குழம்பிடுவான். அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க ஜி. ஆனால் உங்களுக்கு ரீச்சு. எது அவேர்னஸா ஜி? அதெல்லாம் விடுங்க. நீங்கள் பண்ணுறது ரீச்சுக்காக தானே. அது மட்டும் இல்லை, இந்த மூளை இல்லாத நோய் இருக்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க லட்சக்கணக்கில் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனையை நீங்கள் புரிஞ்சு அவங்களுக்காக பேசியிருக்கீங்க ஜி. நீங்கள் அவங்களோட நீங்கள் எம்பத்தைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் பாருங்க, இந்த ஃபியூச்சர் மூளை இல்லை அப்படின்னு ஒருத்தனை நம்ம திட்டவே முடியாது. பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் சென்டென்ஸ் ஆயிடும். ஏன்னா பிசிக்கலி அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுல. எது இந்த மாதிரி நியூஸ் போட்டால் உங்களோட கிரெடிபிலிட்டி பாதிக்கப்படுமா? என்ன கிரெடிபிலிட்டி ஜி? இன்னைக்கு யாருக்கு தான் கிரெடிபிலிட்டி இருக்கு? எனக்கு இருக்கா, இல்லை உங்களுக்கு இருக்கா, இல்லை இருக்கிற யாராவது 2 பேரும் சொல்லுங்களேன். இன்னைக்கு தேதிக்கு கிரெடிபிலிட்டி இல்லாமல் வாழறதுக்கே ஒரு பெரிய எபிலிட்டி வேணும். அதனால அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. நீங்கள் மாட்டுக்கு போட்டு விடுங்க. எது இந்த ஐடியாவை கொடுத்த எனக்கு கிரெடிட்டா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். நீங்க போட்டதாவே இருக்கட்டும், எனக்கு எதுக்கு கிரெடிட்லாம்? எங்கேயுமே இந்த ஐடியாவை நான் தான் கொடுத்தேன்னு சொல்லவே சொல்லிடாதீங்க. எனது இந்த மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஐடியா கொடுத்ததுக்கு எனக்கு ஏதாவது கைமாறு செய்யணுமா? என்ன ஜி? சரி, நீங்கள் இவ்வளோ கேட்டுக்கிறதுனால ஒன்று நீங்கள் இந்த போஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம் பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவீங்க. அப்புறம் நிறையா பிராண்ட்ஸ் உங்ககிட்ட அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தர சொல்லி வருவாங்க. அதில் வரக்கூடிய சம்பளத்தில் ஒரு 10 வேணாம், ஒரு 5 வேணாம், ஒரு 2% எனக்கு கொடுங்க ஜி. இது திருப்பி ஃபோன் பண்ணுறீங்களா? பண்ணுங்க. கட் ஆகிடுச்சு. வேறு ஏதோ கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பேசிட்டு வருவாங்க.